இங்கே தான் வாங்குறாங்க. இது வந்து எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அம்மாவோட அம்மா அப்பா தான் இவங்க. இவங்க தான் வந்து எங்கள் தாத்தா வந்து ரங்கோனில் இருக்கார். ஆமாம் தாத்தா. இவர் வந்து எங்கள் அம்மாவோட அம்மா அப்பா. இவங்க வந்து ரங்கோன்லேயே இவர் வேலை செய்ய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னா எங்கள் தாத்தா வந்து அங்கே தான் நம்ம வீடு வாங்கணுன்றார். எங்கள் பாட்டி ஒத்துக்கலை, நம்ம இந்தியா தான் நமக்கு தாய்நாடு, நம்ம இந்தியாவில் தான் வாங்கணும்னு சொல்லி சண்டை போட்டுன்னு இந்த அம்மா தான் ஜெயிக்கிறாங்க. இவங்க எங்கள் பாட்டிக்கு வந்து இந்த இடத்துல தான் அவங்க அம்மா வீடு. நம்ம மறுபடியும் ரங்கோன்னு போனால் இவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வீடு வாங்கிறதுக்கு பார்க்குறாங்க. எங்கள் தாத்தா வந்து ஆஞ்சநேயர், நரசிம்மசாமி உபதம் நல்லா பஜனை எல்லாம் பண்ணுவார், நாமெல்லாம் போட்டுப்பார். ஆனால் எங்கள் பாட்டிக்கு வந்து முருகன் மேலே ரொம்ப பக்தி ஜாஸ்தி. அதாவது கிருத்திகை சஷ்டி எல்லாம் ரொம்ப இதெல்லாம் இருக்கும், உபவாசம்லாம் இருப்பாங்க. அப்போ இந்த வீடு வாங்கிறதுக்கு எங்கெங்க இந்த இடத்துல தேடினா எங்களுக்கு அந்த வீடெல்லாம் சரியாக இதாக பிடிக்கல. அப்போ இந்த பக்கம் தேடி நான் வந்து ஒருத்தர் முக்காடை போட்டுக்கின்னு ஒருத்தர் உட்காந்துருக்கார். எங்கள் தாத்தா பாட்டிக்கு வள்ளலாரை பற்றி ஒரு ட்ராப் கூட தெரியாது, ஏசுசெட் ஒன்றுமே தெரியாது, வள்ளலார் என்னென்னு தெரியாது. இவங்க வந்து இந்த பக்கம் தேடி இருந்தால் ஒரு முக்காடை போட்டுன்னு ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் வந்து கூப்பிட்றாரு. நான் அப்போ வந்து பார்க்குறேன், இந்த தெருவில் சுற்றி வரீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு. இல்லையா எங்களை காசுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக லிட்டிகேஷன் இல்லாமல் ஏதோ ஒரு வீடு இருந்தால் சொல்லிங்க, நான் வாங்கிக்கிறேன்னு கேட்குறேன். நான் ஒரு வீடு சொல்கிறேன், அந்த வீடு போய் கேட்டு பாருங்கள். அவர் வந்து வீடு விற்றுட்டு போத்துட்டு இருக்கார். ஆனால் இன்னும் யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணல, அவர் மனசில் வச்சுன்னு இருக்காரு. நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் வாங்கிக்குவாங்கன்னு சொல்லி இந்த வீட்டு படிக்கட்டு வரைக்கும் வர்றாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் கூப்பிட்றாரு, நீ வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுன்ட்டு. அந்த வேலை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அது யாரும் சொல்கிறாங்க, அது எனக்கு அந்த முக்காடை போட்டுருங்க, வெள்ளை முக்காடை அவங்க யாருன்னு தெரியாது, வெள்ளை முக்காடை போட்டுன்னு ஒருத்தர் வந்து இது பண்ணிட்டு போகிறாரு. அவர் இவங்களை அந்த வீட்டை காமிச்சிட்டு அவர் போயிடுறாரு. இவங்க படிக்கட்டு ஏறி மேலே வர்றாரு, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு. அப்போ ஒரே ஒருத்தர் ஒரு ஈச்சேரில் படுத்துன்னு இருக்கார். அவங்க வந்து கதவை தட்டி கூப்பிட்டா உள்ளே வாங்கன்னு சொல்லி, அவரே யாருமே இல்லை, அவர் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். அவருக்கு என்னன்னா இந்த வீடு வந்து யாருக்கு கொடுக்குறது தேவையில்லாமல் வீடு பாழாயிடுமே, யாருக்கு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஒரு மன வருத்தத்தில் படுத்துன்னு இருக்கார். அப்போ இவங்க வர்றாங்க, ஐயா இந்த வீடு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாங்கிக்கிறேன்ட்டு. நான் வீடு விற்கிறேன் யார் யார் சொன்னதுன்னு கேட்குறாரு. இல்லை ஒரு முக்காடை போட்டுன்னு ஒரு பெரியவர் மாதிரி இருந்தார், அவர் தான் சொன்னார். யார் அந்த பெரியவர்னா என்னது ஒரு பழைய வள்ளலார் போட்டோ இருந்துருக்கு, பார்க்குறது இந்த மாதிரி தான் இருப்பார், அவர் தான் சொன்னாருன்னா அவருக்கு ஒரு ஷாக் ஆகுது. அப்போ அவர் எனக்கும் காட்டுன்னு சொல்லிட்டு கீழெல்லாம் தேடுறாங்க, தெருவெல்லாம் 2 வாட்டி ஒரு ½ எங்கே மறுபடியும் அவங்க திண்ணை மேலே எங்கே உட்காந்துருக்காரான்ட்டு. அங்கே யாருமே இல்லை. அவர் ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுறாரு. சரி ஐயாவே ஏதோ மெசேஜ் கொடுத்துருக்காரு சொல்லி இந்த ரூமை காமிச்சு எந்த அளவுக்கு புனிதமாக வச்சுக்கணும், இது பூஜை ரூம், இது நீங்கள் பெட்ரூம் எதுவும் ஆக்கிட்டு போகிறீங்க, இதை ஐயாவுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி சொல்கிறாரு. நீங்கள் தான் 6 திருமுறை எழுதுனது, 5 திருமுறை எழுதுனது, முருகரை கண்ணாடியில் பார்த்தது, அம்மன் வந்து கீழே திண்ணையில் பார்த்தா சாப்பாடு கொடுத்தது, சிவன் வந்து கீழே ஒரு பூ தாங்கினது, சிவமாலை கொடுத்தது, செஞ்சோட பூ கொடுத்தது, இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லி ஜாக்கெட்டை வச்சுக்குவாங்க. எந்நேரம் வேணாலும் நைட்டில் வெளியூர்லேருந்து வருவாங்க, பக்தர்களுக்கு நீங்கள் தரிசனம் காட்டணும்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. அப்பால் நிறைய பேர் வர்றாங்க. இவங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்டால் இவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. யார் கொடுத்துட்டு போயிடுறாங்க? பழைய ஓனர். ஓகே, இவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் பக்தர்கள்லாம் ஐயா பார்க்கறதுக்கு வருவாங்க. அவங்க ஏதாவது கேள்வி கேட்டால் இவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. அப்போ வந்தவங்களாம் நீ வடலூருக்கு முதல்ல போங்க, அங்கே போனால் தான் இவருடைய ஃபுல்லு இன்னும் எதுன்னு உங்களுக்கு அப்போ தான் இவர் மகிமை தெரியும், நீங்கள் மரியாதை போங்கன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த காலத்தில் 1936 இவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ மாதிரி டெவலப்மெண்ட் கிடையாது. அவங்க பஸ்ஸுக்காரர் இறக்கிட்டு போயிட்டாங்கன்னா நைட் ஆகி போச்சான். ஒரு இருட்டு, கண்ணு தட்டிக்கா, கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லையா, ஒன்றுமே தெரியல. ஒரு இடத்துல கம்முன்னு நிற்கிறாங்களாம். அப்போ ஒருத்தர் லாந்தர் எடுத்துன்னு ஒருத்தர் வர்றாராம். அதே மாதிரி முக்காட்டை போட்டுக்கணும். எந்த இடத்துல? வடலூரில். அப்போ அவர் கேட்குறாரு, எங்கேருந்து வரீங்க, என்ன வேணும்னு. ஐயா நாங்கள் சென்னையில் ஐயா வீட்டிலேருந்து வரோம், இந்த மாதிரி சபைக்கு போகணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சபையில் இப்போ யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம சாலைக்கு போகலாம் வாங்க சொல்லி தர்மசாலைக்கு இட்டும் போகிறாரு. ஒரு ஒத்தடை பாதி மாதிரி இருக்கும். அதில் அந்த வெளிச்சம், அந்த லாந்தர் வெளுத்து அந்த வெளிச்சத்தில் காட்டி அவர் முன்னால் போகிறாரோ, இவங்களை பின்னால் அவரை சொல்கிறாரு. அங்கே போன பிறகு கிட்ட போனால் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, நீங்கள் போய் கதவு தட்டுங்க, உங்களுக்கு மரியாதை பண்ணுவாங்க சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதே மாதிரி இவங்க கதவு தட்டுறாங்க. அன்னைக்கு வந்து ஏன் ராத்திரியில் வந்தீங்க, யார் நீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம சென்னை ஐயா வீட்டிலேருந்து வர்றாங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடெல்லாம் வச்சு படுங்க இடம் கொடுத்து. அப்படின்னு யார் கேட்டாங்க? அந்த உள்ளே இருக்க சாலையில் இருக்க தர்மசாலை இருக்கிறவங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இவருக்கு சாப்பாடு வச்சு படுகை இடம் கொடுத்து மறுநாள் சுற்றி அவர் ஐயாவோட இதெல்லாம் லொக்கேஷன்லாம் காமிச்சு சில புக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அன்னையிலேருந்து 80 வருஷமாக அவங்க இது நடந்தது. எங்கள் தாத்தா பாட்டி பார்த்துக்கணுங்க, அப்போல்லாம் எங்கள் அம்மா அப்பா பார்த்துக்கணுவாங்க. இப்போ அவங்களுக்கு பிறகு நாங்கள் இதை பத்திரமா இதை பார்த்துக்கணும். இப்போ இந்த வீடுக்கு சொந்தக்காரங்க ஓனர்ஸ் நீங்கள் தான்?
நீங்கள் என்ன உங்கள் பாட்டி பாட்டியிலேருந்து அப்பா அம்மா அப்பானாலும் நாங்கள் வர்றோம். வரோம். பாட்டியா இல்லை யாராவது வந்து வள்ளலாரை பார்த்துருக்காங்களா? அதாவது ஏதோ ஒரு உணர்வு இருந்துன்னே இருக்கும். அதாவது எங்கள் தாத்தா ரங்கோன்னு போயிடுவாராம். இப்போ எங்கள் பாட்டி மட்டும் தனியாக இருக்கணும். அவரும் அந்த அம்மா கூட யாரும் இருந்தால் துணை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த வீட்டில் இதே இடத்துல. இப்போ ஒரு கண்ணாடி ஒன்று இருக்கும், அது இல்லையா? அது வந்து திருவத்தூருக்கு போயிடுறாரு. ஐயா இருந்த காலத்தில் அவர் வடலூருக்கு போயிடுறாரு. போனோடனே அந்த வீட்டை என்ன பண்ண வித்துடுறாங்க. இருக்கும் ரத்தினம் அவரோட சன்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவருக்கு சன்ஸ் இருக்கும் ரத்தினம் அவரு கிடையாது. இருக்கும் ரத்தினம் அவர் கூட இருக்கார் ஒருத்தர். அவர் தான் இந்த 6 திருமறையெல்லாம் ஏதுறாரு. அவர் பேர் இருக்கும் ரத்தினம். ஓஹோ சரி. அவரோட சன்ஸ் இருக்காங்க, கணபதியும் சண்முகம் சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கிற கண்ணாடி எதுவுமே முதல்ல அவங்க வீட்டுக்கு அங்கே எடுத்துன்னு போன மாதிரி, அப்போல்லாம் திருவத்தூர் கோயிலுக்கு போன மாதிரி, அப்போல்லாம் சபை ஒன்று ஸ்டார்ட் ஆகுது திருவத்தூரில். அந்த சபையில் எடுத்து போய் வச்சிடுறாங்க. இப்போ அது அங்கே தான் இருக்குது, அந்த சபையில் இருக்குது. இப்போ நீங்கள் தான் இந்த இது பார்க்குறீங்க. இங்கே நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க? இங்கே பௌர்ணமி பூஜை நடக்கும். பௌர்ணமி அதெல்லாம் பண்ணுறது, டெய்லி வழிபாடெல்லாம் நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. வர்ற பக்தர்களுக்கு அவங்க வந்து தரிசனம் பண்ணிக்கணும். என்ன பண்ண வள்ளலார் ஐயா இங்கே நடமாடுறதுல உங்களுக்கு உணர்வு தெரியுது? கண்டிப்பாக நம்மளோட உண்மையான உணர்வார்கள் சொன்னால் கண்டிப்பாக அதோட உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? கண்டிப்பாக நிறையா. நான் உட்காருங்க, நான் சொல்கிறேன். அதை சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன்.